ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிகிடி மீடியா வந்து கேடி பேசுகிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த ட்ரெயிலர் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போறோம்னா ஹிட்லர் 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 நம்ம ஹிட்லர் படத்தோட ட்ரெயிலர்லாம் ரியாக்ஷன் கொடுப்போம். அதுக்குன்னே அந்த ஹிட்லர் இல்லை, இது நம்ம விஜய் ஆண்டனி நடித்த ஹிட்லர் மூவியோட ட்ரெயிலர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆயுதம் உருவாக்கும் போது அதை இலக்கு இந்த உலகத்துல உண்மையான பவருங்கிறது பணமோ அதிகாரமோ இல்ல. ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். ஒருத்தனுக்கு பின்னாடி 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா அவன் தலைவன். துப்பாக்கி வச்சு ஒருத்த 3 பேர் சுட்டு கொண்டிருக்கான். எனக்கு அவன் வேணும். நல்லா இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. நம்ம மேல சத்தியமா உன்னை யாருன்னு எனக்கு தெரியல. மூஞ்சியும் முகரக்கட்டையும். ஏய் கல்லஞ்சக்காரி, ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்ட் காசு கொடுக்கணும்ல? கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க. ஓயா வாங்கி தரியா இல்லையா? அடிக்கடி கொடுப்பீங்களோ? நான்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு. எப்பவாச்சும் அடியாலாம் கூட்டிட்டு வந்தா பயந்துருவாங்களா? எனக்கு பார்த்து அடியார் மாதிரியா தெரியுது? இல்லையே, அஜித் மாதிரி தெரியும். எனக்கு எவன் செத்தாலும் எப்படி செத்தாலும் கவலை இல்லை, பணம் தான் மேட்ரு. இருந்தானா ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி. நல்லா நடிப்பாரு. இதெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கா நினைச்சேன். சார், ஒருவேளை நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்றோமோ? ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆளை ஃபாலோ பண்றோம். நம்ம தான் மக்களுக்கு நாம செஞ்ச தப்பு ஞாபகம் எடுத்துட்டா 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம். ஓகே யாய்ஸ், நல்லா இருக்கு. ட்ரெயிலர் சாடியாகி வீட்டில் மாதிரி சண்டை எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா இருக்கு. விஜய் ஆண்டி லுக்கு நல்லா இருக்கு. அதுவும் வில்லனா வந்து அவர் போட்டுருக்காங்க, போலீஸாக போட்டுருக்குறோம். வில்லனா வந்து நான் சட்டை இருக்க போது செப்டம்பர் 27 வெளியாகுது, பார்க்கலாம். வர விஜய் ஆண்டனி படம்லாம் எல்லாமே வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நல்லா வேற மைனாக அவர் வந்து கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. ரெமோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பிச்சைக்காரன் 2 வந்து அவளையும் செட் ஆகலை. ஆனால் பிச்சைக்காரன் 1 வந்து பெஸ்ட்டு, எனக்கு பெஸ்ட்டு. பிச்சைக்காரன் 2 அவ்வளோ செட் ஆகலை. ரெமோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கொலை, அந்த படம் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ஜோன். அது வந்து தமிழ் படம் கணக்கில் வராத மாதிரி. எப்படின்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் செய்வானுங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து அந்த கொலை உண்மையாக நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக விஜய் ஆண்டனி ரீசனாக நடித்த எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கொலை படம் தான், உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வந்துருக்கு, பார்ப்போம். கொலையோட எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லை கொலைனாவா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லாமல் நான் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்கள் வீடியோ போகுது உங்கள் கேடி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மறந்து போகாதீங்க, ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம எவபர்ஸோட கதையெல்லாம் பார்த்துக்கலாம். படம் வெளியாகுது, போய் பாருங்கள், நல்லா இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். மணியன் மைடர், மைஷா கலைஞர், நம்ம எவபர்ஸ் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போலாம் நம்மளுமே கலைஞர்லாம் மேலே வர முடியும் காய்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் உங்களே வீடியோ உங்கள் கேடி. பாய்.